இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு கைது வாரண்ட் பிறப்பிப்பு. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சொன்னது என்ன? சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. இதனிடையே தனக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கடும் எதிர்வினைகளை சந்திக்கக்கூடும் என நெத்தன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இப்படி இஸ்ரேல் அதிபர் கடுப்பாகிற அளவுக்கு அந்த கைது வாரண்டுடைய பின்னணி என்ன? அதில் என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் நெத்தன்யாகு மேல முன்வைக்கப்பட்டிருக்கு? ஒருவேளை நெத்தன்யாகு கைது செய்யப்பட்டால் அது எந்த நாட்டுல நடக்கலாங்கிறத பத்தி விரிவா பார்க்கலாம். காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் இராணுவ நடவடிக்கைகளின் போது போர் குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களை இழைத்ததாக குற்றம் சாட்டி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. ஹமாஸ் குழுவை காரணம் காட்டி பொதுமக்கள் மீது வேண்டுமென்றே குறிவைத்து தாக்குதல் நடத்தியது, காசாவில் உள்ள குடிமக்களுக்கு உணவு, தண்ணீர், மருந்து, எரிபொருள் மற்றும் மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கிடைக்காமல் தடுத்து செயற்கையான பட்டினி, பஞ்சத்தை உருவாக்கியது ஆகியவற்றை போர் குற்றங்களாகவும், கொலை, ஊட்டச்சத்து குறைபாடு, நீரிழப்பு, குழந்தைகள் உயிரிழப்பு ஆகியவற்றை மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களாகவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பதிவு செய்துள்ளது. இது மட்டுமின்றி மயக்க மருந்து உள்ளிட்ட மருத்துவ பொருட்கள் இல்லாததால் மருத்துவர்கள், குழந்தைகள் உட்பட நோயாளிகளுக்கு சரியான மயக்க மருந்து இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதையும் நெத்தன்யாகு மனிதகுலத்திற்கு எதிராக செய்த குற்றமாக கருதப்படுகிறது. இந்த குற்றங்கள் தொடர்பாக மே 2024 வரை சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையிலேயே நெத்தன்யாகுவிற்கு சர்வதேச நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதால் நெத்தன்யாகு கைது செய்யப்பட்டிருக்க கூடும். ஆனால் அது உண்மையாக நடக்குமா என்றால் கிடையாது. ஏனெனில் இந்த வாரண்ட்களை அமல்படுத்துவதற்கு சில வரம்புகள் உள்ளன. குறிப்பாக ஐசிசிக்கு கைதுகளை மேற்கொள்ள சொந்தமாக போலீஸ் படை இல்லை. ஆனால் ஒருவேளை நெத்தன்யாகு ஐசிசியில் உறுப்பு நாடுகளாக உள்ள நாடுகளுக்கு பயணம் செய்யும் போது அவர் தடுப்பு காவல் அல்லது கைதுக்கு உட்படலாம். சரி, அந்த நாட்டு போனால் தானே கைது செய்வார்கள், நான் போக மாட்டேனே என நெத்தன்யாகு முடிவெடுத்தால் இஸ்ரேலுக்குள் தான் முடங்கி கிடக்க வேண்டும். ஏனெனில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் 124 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. ஐரோப்பாவிலிருந்து ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் ஆசியா பசிபிக் பகுதி வரை கண்டங்கள் முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஆப்கானிஸ்தான், அல்மானியா, ஆஸ்திரேலியா, பிரேசில், பெல்ஜியம், கனடா, கம்போடியா, டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து, அயர்லாந்து, ஜப்பான், பிரான்ஸ், நெதர்லாந்து, நியூசிலாந்து, பெரு, உகாண்டா, பிரிட்டன், ஜிம்பாப்வே என லிஸ்ட் நீண்டு கொண்டே செல்கிறது. வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.